தக்காளி பழங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். தக்காளி பழங்களை அடிக்கடி சாப்பிடலாமா, அல்லது எல்லோரும் சாப்பிடலாமா, அல்லது சிலர் மாத்திரம்தான் சாப்பிட முடியுமா, சாப்பிடுவதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் போன்ற பல பிரச்சனைகள் உள்ளன. நாங்கள் முதலாவது பார்ப்போம். தக்காளி பழம் மிகவும் மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு பதார்த்தம். இது லோ கலரி ஃபுட் என்று நாங்கள் சொல்லுவோம். இதை நீங்கள் அதிகமாக சாப்பிடுவதனால் உங்களோட உடல் எடை அதிகரிக்காது. ஆகவே இது உங்களோட உடல் எடையை குறைப்பதற்கு மிகவும் ஒரு உபயோகமான ஒரு உணவு பதார்த்தம். இதில் கூடுதலாக தண்ணித்தன்மை அதிகமாக காணப்படுவதனால் உங்களோட தோல் டீஹைட்ரேட்டட் ஆகாது. மற்றது இதில் பல வகையான விட்டமின்கள் காணப்படுகிறது, பல தாது பொருட்களும் இதில் காணப்படுகிறது. முக்கியமாக தக்காளி பழங்களில் விட்டமின் சி அதிகமாக காணப்படுகிறது. விட்டமின் சி என்பது எங்களோட உடலுக்கு நிற்பீடன சக்தியை, அதாவது இம்யூன் சிஸ்டம் நன்றாக இயங்குவதற்கு உதவியாக இருக்கும். மற்றது நாங்கள் சாப்பிட்ற இரும்பு சத்துடைய உணவுப் பொருட்கள் அல்லது நாங்கள் ஒரு இரும்பு அயன் டேப்லெட்ஸ்கள் எடுக்கும்போது அதனை மிக விரைவாக உறிஞ்சக்கூடிய தன்மையை எங்களோட குடலுக்கு கொடுக்கக்கூடியது இந்த விட்டமின் சி என்ற பதார்த்தம். மற்றது இது மிக அதிகமாக அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உங்களோட உடலில் கேன்சர் வர தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை ஒன்று இதில் காணப்படுகிறது. அடுத்த விட்டமின் இதில் காணப்படுவது தான் விட்டமின் ஏ என்று நாங்கள் சொல்லுவோம். முக்கியமாக இது எவ்வாறு காணப்படுகிறது என்றால் கரோட்டினைட்ஸ் என்ற பொருட்கள் இதில் காணப்படுது தக்காளி பழத்தில். இந்த கரோட்டினைட் என்ன செய்யமாட்டா நாங்கள் உறிஞ்சி எங்களோட உடம்புக்குள்ளே போன உடனே அது விட்டமின் ஏ ஆக மாற்றப்படுகிறது எங்களோட லிவரில். மற்றது விட்டமின் ஏ என்பது முக்கியமான ஒரு பொருள், ஒரு விட்டமின் எங்களது கண்ணுக்கு மிக உதவியாக இருக்கும், கண் பார்வைக்கு மிக மிக உதவியானது. மற்றது எங்களுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு மிக முக்கியமானது, அதாவது நிற்பீடன சக்தியை அதிகரிப்பதற்கு மிகவும் உதவியாக காணப்படுகிறது. மற்றது இதில் மேலதிகமாக காணப்படுற முக்கியமான பொருள் ஒன்று பொட்டாசியம் என்று சொல்லுவோம். இது எங்களோட இருதயத்துக்கு மற்றது எங்களோட கிட்னிகளுக்கு மிகவும் அவசியமான ஒரு பொருள். அதுக்கு இந்த மசில்ஸ்கள் நன்றாக வேலை செய்கிறதுக்கு இது உதவியாக இருக்கிறது. மற்றது உங்களோட நரம்பு தொகுதிக்கும் இது மிகவும் முக்கியமானது இந்த பொட்டாசியம். மற்றது சிலருக்கு இந்த போதுமான அளவு பொட்டாசியம் உடலில் காணாமல் இருந்தால் அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸுகள் ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷரும் அதிகரிக்கக்கூடிய ஆபத்து உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. மற்றது அவங்களோட போன்ஸும் நல்ல வீக்காக இருக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஆகவே போன்ஸ் வீக்காக இருந்தோடனே நீங்கள் சும்மா சாதாரணமாக சறுக்கி கீழே விழுந்தாலுமே டக்குன்னு எலும்பொண்டு உடைஞ்சு போகும். அடுத்ததில் இருக்கிற ஒரு முக்கியமான பதார்த்தமாக நாங்கள் தக்காளி பழத்தில் கண்டறிந்துள்ளோம். மற்றதில் லைகோபீன் என்ற பொருள் ஒன்று காணப்படுகிறது. ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்கிறது. இது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் என்னும் போது இது எங்களோட உடம்பில் என்ன செய்யமாட்டா நாங்கள் சாப்பிட்ற நச்சு பொருட்கள், மற்றது சில நேரம் நாங்கள் சுவாசிக்கிற காற்றோடு சேர்த்து வர நச்சு பொருட்கள், சூரிய ஒளியிலிருந்து வர கதிர்கள் எல்லாம் சேர்ந்து ஃப்ரீ ரெடிக்கல், அதாவது ஆக்சிஜன் இல்லை O2 அல்ல, O என்றது மற்றும் இருக்கிறத ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் உண்டு. இது எங்களோட கலங்களை, முக்கியமாக எங்களோட கலங்களில் காணப்படும் டிஎன்ஏயை டேமேஜ் பண்ணுறதால கேன்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதனை குறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நாங்கள் பாவிக்கும் போது. முக்கியமாக இந்த லைகோபீன் தக்காளி பழத்தில் காணப்படுவது இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் என்றதை முழுக்க அகற்றுறதில் மிக உதவியாக காணப்படுகிறது. மற்றது தக்காளி பழத்தை யார் சாப்பிடப்படாது என்று பல ஆராய்ச்சிகள் செய்து கொண்டு போகிற நேரத்தில் இதுவரையில் சயின்டிஃபிக்காக நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று இதுவரையில் யாருக்கும் பொருத்தம் அற்றது என்று கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த தக்காளி பழம். மற்றது நீங்கள் சிலருக்கு தக்காளி சாப்பிடும் போது ஹார்ட் பேர்ன் ஏற்படுகிறதாக மிக அதிகமாக காணப்பட்டால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். சிலருக்கு இந்த இதில் இருக்கிறார்கள், உதாரணமாக என்னுடைய ஜாயின்ட்ஸுகள் பெயின்கள், சிலருக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ள சொல்லுவோம். ஏனென்றால் சிலருக்கு மட்டும், எல்லோருக்கும் அல்ல, இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற ஆக்களுக்கு தக்காளி பழம் அதிகமாக சாப்பிடும்போது
அவங்களோட நோ அதிகமாக காணப்படுவதாக அறியப்பட்டுள்ளது. அதனால் அதை தவிர்த்து கொள்ள சொல்லி நாங்கள் சொல்லுவோம். மற்றது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன இதில் கூறணும், நீங்கள் தக்காளி பழத்தை எவ்வாறு சாப்பிடணும் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த தக்காளி பழத்தை நீங்கள் சாப்பிடுவது பச்சையாக சாப்பிடலாம். அநேகமாக எல்லா டிஷ்லேயும் ஒரு சலட் மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. அவ்வாறு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு லைக்கோபியன் என்று கூறக்கூடிய அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் இல்லாமல் போய்விடும். ஆகவே நீங்கள் சமைச்சு சாப்பிடும் போது அந்த தக்காளி பழத்தினுடைய கலங்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி அந்த லைக்கோபியன் என்ற பதார்த்தம் வெளியில் வரும். ஆகவே அது எங்களோட உடலுக்கு போய் சேரக்கூடியது. ஆகவே நாங்கள் தனியாக இதை மட்டும் சாப்பிட்டோம்னு சொன்னால், தக்காளி பழத்தை சாப்பிட்டா லைக்கோபியனை தவிர்ந்த விட்டமின் ஏ கிடைக்கும், விட்டமின் சி கிடைக்கும், மற்றது பொட்டாசியம் கிடைக்கும். ஆகவே நீங்கள் எப்போதும் அந்த பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டு கொள்ளுங்க. சிலது சலடாகவும் சாப்பிட்டு கொள்ளுங்க, மற்ற நேரத்தில் ஒரு கறியாகவும் கறி சமைச்சு இதை சாப்பிடுவதனால் நல்ல பலன் கிடைக்கும். ஆகவே இதனை எவ்வளவும் சாப்பிடலாம், எல்லோரும் சாப்பிடலாம். மற்றது சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் மாத்திரம், உங்களுக்கு சில நேரம் அலர்ஜிக்குன்னு சொல்லும்போது உங்களோட உடலில் சிவப்பாகி இல்லது உங்களுக்கு சக்தி மாதிரி வர்றது, அந்த டாய்லெட்டுக்கு போகிற மாதிரி, அப்படி கூடுதலாக டயரியா மாதிரி தக்காளி சாப்பிட்டதுக்கு பிறகு எவ்வாறு நிகழ்ச்சிகள் ஏற்படுமாக இருந்தால் மட்டும் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாவிடின் சகலரையும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உணவு தான் தக்காளி பழம். நன்றி.